தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற இருவர் இந்தியாவில் கைது. பின்னணியில் வத்தலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஜனாதிபதியை சந்திக்க தீர்மானம். அனுர அரசாங்கம் மக்கள் மத்தியில் தோற்றுவிட்டது. முஜிபுர் ரஹ்மான். டெங்கு பரவல் தீவிரம். 60ஐ கடந்தது மரணித்தவர்களின் எண்ணிக்கை. யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். 17 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் காயம். ஸ்பெயினில் தேசிய அவசர நிலை பிரகடனம். வரலாற்றிலேயே இல்லாத மிக மோசமான பேரழிவு என எச்சரிக்கை. உள்நாட்டு செய்திகள். வத்தலையில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனுஷ்கோடியிலிருந்து சட்டவிரோதமாக படகில் சென்ற இருவர் இந்திய கடலோர போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். கடலோர பாதுகாப்பு பயிற்சியின் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல் படையினர் கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த இருவரை கண்டறிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடம் நடத்திய விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட நபர்கள் இலங்கையின் வத்தலை பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைகளுக்காக கடலோர போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் வத்தலையில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இவர்கள் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக இலங்கை அதிகாரிகள் சந்தேகிப்பதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இவர்கள் இருவரும் நிலுவையிலுள்ள 3 போதைப்பொருள் வழக்குகளையும் எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அவர்களை ஒப்படைக்குமாறு இலங்கை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் இருவரையும் திருச்சி மத்திய சிறை வளாகத்திற்குள் உள்ள சிறப்பு முகாமிற்கு மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் 1 வாரத்திற்குள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரையும் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாட தீர்மானித்துள்ளனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயற்படுகின்றார். இந்த மாத ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான தமது தீர்மானத்தை அறிவித்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்களில் இணைந்து செயற்படுவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தமது சுயாதீனத்தையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கொள்கைகளையும் தொடர்ந்து பேணிக்கொண்டே இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரையும் இலங்கையிலுள்ள ராஜதந்திர பிரதிநிதிகளையும் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஜனநாயக ரீதியிலான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் ஊடாக பரந்த இணக்கப்பாட்டை உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுக்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றன. தமது கோரிக்கைக்கு ஜனாதிபதி சாதகமான பதிலை வழங்குவார் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் இணக்கப்பாடு காணப்படும் விடயங்களில் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதி, நிலையான சமாதானம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.
பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலத்தால் நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசாங்கம் தோற்கடித்திருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்திற்கு வெளியே மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சி முன்வைத்த உண்மைகளே வெற்றி பெற்றுள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේක ආණ්ඩුවට 159ක් තියෙනවා. හරිද? අපිට 60 ගණනක් විපක්ෂයට තියෙනවා. අපි මේ විශ්වාස භංගය ගේන්න ප්‍රධානම හේතුව තමයි විශේෂයෙන්ම මෙතුමන්ලා බලයට එනකොට ඇමතිවරයෙක්ගේ වගකීම් වගවීම් විනිවිදභාවය පාරදර්ශකභාවය ඊළඟට අලුත් දේශපාලන සංස්කෘතියක් හදන්න ඕනේ කියන සියලු දේවල් කතා කරපු උදවිය. ඒ මත තමයි අපි එතුමන්ලා එදා එතුමන්ලා මේ රටේ ජනතාවගෙන් ගත්ත ජන මතය ගැන මතක් කරලා දීලා මේ අධිකරණ ඇමතිවරයා ඔහුගේ වගකීම් පැහැර හැරීම පිළිබඳව අපි අද පාර්ලිමේන්තුවේදී කරුණු හෙළිදරව් කරා. දැන් අපි හෙළිදරව් කරපු කරුණු වලට එකකටවත් ආණ්ඩු පක්ෂයේ മന്ത്രിවරු ඇමතිවරු උත්තර දුන්නේ නැහනේ. ඒගොල්ලෝ නිකම් මේ අනවශ්‍ය දේවල් විවාදයේ තුල කතා කරා මිසක් අපි මතු කරපු එක කාරණයකටවත් එතුමන්ලට උත්තර දෙන්න බැරි වුණා. அரசாங்கத்துக்கு 159 பெரும்பான்மை உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிக்கு 80 உறுப்பினர்களும் உள்ள நிலையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சி கொண்டு வந்ததற்கான முதன்மை காரணம் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்தபோது அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதற்கே ஆகும். பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்குவோம் என கூறி ஆட்சி பிடித்த அரசாங்கம் நீதி அமைச்சரின் பொறுப்பற்ற தன்மையையும் அலட்சியத்தையும் மறைக்க முயல்கின்றது. விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்ட பலமான ஆதாரங்கள் மற்றும் கேள்விகள் எதற்கும் ஆளுங்கட்சி அமைச்சர்களாலோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாலோ பதிலளிக்க முடியவில்லை. நேரடி பதில்களை தவிர்த்து சம்பந்தமில்லாத விடயங்களையே ஆளுங்கட்சியினர் விவாதத்தில் பேசினர். கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்லவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட போது அப்போதைய ஆளுங்கட்சியினர் அவரை பாதுகாத்து வாக்களித்த போதிலும் இறுதியில் அவர் தவறு செய்தது நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு செல்ல நேர்ந்தது. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் வெளியே அனுப்புவோம் என்று கூறி ஆட்சியை பிடித்த தற்போதைய அரசாங்கமும் அதே தவறையே மீண்டும் செய்கின்றது. இது தமக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்த பெரும் துரோகமாகும். ආණ්ඩුවේ තිබෙන ආකර්ෂණය ආණ්ඩුවේ තිබෙන මේ විශ්වාසය දවස ගානේ අඩු වෙනවයි කියන එක ඉතින් සියලු දෙනාම දන්න කරුණක් නේ. ඒක අලුත් දෙයක් නෙමෙයි. ඔය ඒක තමයි දැන් ඒගොල්ලෝ දැන් ඕකනේ කරේ කවුද? කෙහෙලිය රඹුක්වැල්ලට අපි විශ්වාස භංග ගෙනාවානේ. අපි පරාද වුණානේ. පොහොට්ටුවේ ඉන්න ඔක්කොමලා ආරක්ෂා කරානේ කෙහෙලියව. අන්තිමට කෙහෙලිය අද වැඩිකාරයෙක් වෙලා ඉන්නවනේ. අහිරේ ගියානේ. ඒ වගේ මෙතුමන්ලා කිව්වේ අපි එහෙම කරන්නේ නැහැ. අපේ එකෙක් වැරදි කරත් අපි එළියට දානවා කියලා තමයි මෙතුමන්ලා ජනමතය හදලා ඒ මැන්ඩේට් එක ගත්තේ. නමුත් අද ඒ මැන්ඩේට් එකට විරුද්ධව ඒගොල්ලෝ ඡන්දය පාවිච්චි කළා. நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,905ஆக உயர்ந்துள்ளதாக அந்த பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி ஜூலை மாதத்தில் நேற்றைய தினம் வரையிலான காலப்பகுதியில் 25,530 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை கம்பஹா மாவட்டத்தில் 17,135 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 16,140 நோயாளர்களும், மாத்தறை மாவட்டத்தில் 5,574 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்ட டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 42,835 ஆகும். தென் மாகாணத்தில் 12,260 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,924 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றோம். வெளிநாட்டு செய்திகள். கியூ நகருக்கு அருகே யுக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட கண்காட்சி நிகழ்வு ஒன்றின் மீது ரஷ்யா 3 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது.
பகல் நேரத்தில் நடந்த இந்த தாக்குதலில் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் உட்பட 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். 100ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே கிழக்கு பகுதியான ஸ்லோவியான்ஸ்க் நகரில் ரஷ்யா நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 5 பேரும், சுமி நகரில் 2 பேரும் பலியாகியுள்ளனர். போர் தீவிரமாக நடக்கும் வேளையில் ராணுவ ட்ரோன் கண்காட்சி போன்ற ஒரு நிகழ்வை பகிரங்கமாக விளம்பரப்படுத்தி நடத்தியது ஏன் என யுக்ரைன் மக்களிடையே கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தீவிர விசாரணைகளை நடத்த யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் உளவுத்துறை தகவல்களின்படி அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ரஷ்யா மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனையடுத்து உக்ரைன் படைகளும் ரஷ்ய எல்லைகளுக்குள் 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் அமைந்துள்ள கிரோவ் நகரின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியுள்ளன. ரஷ்ய விமான மற்றும் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் முக்கிய ராணுவ ஆலை மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 26 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்ய ராணுவத்தின் விநியோக சங்கிலியை துண்டிக்கும் நோக்கில் அந்த நாட்டின் மிகப்பெரிய இணைய வர்த்தக நிறுவனமான வைல்ஸ்பெசின் சேமிப்பு கிடங்குகளையும் யுக்ரைன் தாக்கியுள்ளது. இந்த நிலையில் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரில் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். கிழக்கு ஐரோப்பாவில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் ருமேனியா வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய ட்ரோன் ஒன்றை ருமேனியாவின் F-16 விமானம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அந்த நாட்டு ஜனாதிபதி நுகுரோஸ்ஜான் உறுதிப்படுத்தியுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலை மற்றும் வறட்சி காரணமாக காட்டுத்தீ மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. 2 நாடுகளிலும் இதுவரை 2,20,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்பெயின் நாட்டின் தலைநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ ஒன்றாக இணைந்து மாபெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் அரசு நாட்டில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. ஸ்பெயின் தலைநகரில் மட்டும் 25,000 மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது வரலாற்றிலேயே இல்லாத மிக மோசமான தீ விபத்து என்று தெரிவிக்கப்படுகின்றது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக ராணுவ தீயணைப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தென்மேற்கு பிரான்சின் ஜிரோண்ட் மற்றும் லேட்ஸ் பிராந்தியங்களில் காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருகின்றது. போர்டோ நகருக்கு அருகிலுள்ள நகரங்களில் இருந்து மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாடு முழுவதிலும் இதுவரை 2 லட்சம் மக்கள் தங்களது இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் இதனை சுயமாகவே உருவெடுத்து வளரும் பேரழிவு தீ என விவரித்துள்ளார். தீயணைப்பு பணிகளுக்கு உதவுமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் உதவிகள் கோரப்பட்டுள்ளன. ஐரோப்பிய கண்டம் வழக்கத்தை விட 2 மடங்கு வேகத்தில் வெப்பமடைந்து வருவதாக அறிவியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இதன் காரணமாகவே இதுபோன்ற வரலாறு காணாத காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தற்போது தீயை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் தமது சிவில் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.